சாப்டர் 1 அமைப்பு பகுதி ஆ. முதலாவது கேள்வி, அமைப்பை வரையறு. ஆலன் லூயி அவர்களின் கூற்றுப்படி செய்ய வேண்டிய பணியினை அறிந்து அதனை தொகுதிகளாக பிரித்தலும் குறிக்கோள்களை அடைய பணியாளர்களால் பயன் தரும் முறையில் உழைக்கும் நோக்குடன் அவர்களுக்கிடையே உறவு முறைகளை ஏற்படுத்தும் பொறுப்பையும் ஆணை உரிமைகளையும் வரையறைத்தி வளங்களையும் அமைப்பு என்னும் சொல் குறிக்கும். அதாவது அமைப்பு அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை பல தொகுதிகளாக பிரிக்கணும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தொகுதிகளாக பிரித்து என்ன குறிக்கோள் அப்படின்றதுல தெளிவா இருந்து அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய பணியாளர்களை பயன் தரும் முறையில அவங்ககிட்ட வேலை வாங்கணும். உழைக்கும் நோக்கத்தோட அவங்களுக்கு இடையில ஒரு பொறுப்பை உருவாக்கி ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தி, ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அவங்களுக்கு இடையே ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தி பொறுப்பையும் ஆணை உரிமைகளையும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அவங்களுக்கு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, என்ன ஆணைகள் அவங்க வழங்க முடியும் அப்படின்றத வரையறுத்தி வழங்குறதுக்கு பேர் தான் அமைப்பு அப்படின்னு ஆலன் லூயி சொல்லியிருக்கிறாரு. அப்ப செய்ய வேண்டிய பணியினை அறிந்து அதனை தொகுதிகளாக பிரித்து குறிக்கோள்களை அடைய பணியாளர்களால் பயன் தரும் முறையில் உழைக்கும் நோக்கத்தோட அவர்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய உறவு முறை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பொறுப்பு, ஆணை உரிமை ஆகியவற்றை நம்ம என்ன சொல்லலாம், அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு குறிக்கோளை அடைகிற மாதிரி இருக்கணும். இரண்டாவது கேள்வி, தரவரிசை முறை கோட்பாடு என்றால் என்ன? தரவரிசை கோட்பாட்டின்படி ஒரு அமைப்பில் ஆணை உரிமையின் வரிசை உயர்மட்டத்தில் உள்ள உயர் அலுவலரிடமிருந்து கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் வரை படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். இதற்கு கட்டளை இணைப்பு என்று பெயர். ஒரு உயர் அலுவலர் தனக்கு கீழ் பணியாற்றும் பணியாளருக்கு ஆணை உரிமை வழங்குகிறார். அலுவலர் ஒப்படைக்கும் பணியை திறமையாக செய்து முடிக்கும் பொறுப்பை பணியாளர் ஏற்கிறார். அதாவது தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல ஸ்கேலர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வியாபார அமைப்புல ஆணை உரிமையின் வரிசை, அதாவது ஆர்டர் போடுறது யார் போடணும் அப்படின்னு சொன்னா உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி போடணும், உயர் அலுவலர். அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா கீழ் நோக்கி வரணும், கீழ் மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் வரைக்கும் படிப்படியா வரணும். இதுக்கு பேரு தான் கட்டளை இணைப்பு, செயின் ஆஃப் கமாண்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஒரு உயர் அதிகாரி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஒப்படைப்பு பண்ணிடுவாரு, டெலிகேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அப்ப தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொன்னா ஒரு உயர் அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வரிசை கிரமமாக இடக்கூடிய ஆணை உரிமை உயர் மட்டத்தில இருந்து அப்படியே படிப்படியா கீழ் நோக்கி வரணும். அதுக்கு பேர் தான் தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பணியாளருக்கு நம்ம ஆணை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அதிகாரியும் அதுக்கு பொறுப்பு, அந்த குறிப்பிட்ட பணியாளரும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் பொறுப்பு. மூன்றாவது கேள்வி, ஒருங்கிணைத்தலின் பொருள் என்ன? ஒரு அமைப்பின் விரும்பத்தக்க இலக்குகளை அடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு வியாபார அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வியாபார அமைப்பு தன்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு, அதாவது தன்னுடைய இலக்கை அடைவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கணும், கோஆர்டினேட் பண்ணி போடும். ஒரு துறைவாரி பண்டகசாலையில் உள்ள ஒவ்வொரு துறையின் பணிகளும் மற்ற துறைகளின் பணிகளுடன் அடிக்கடி கலந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு துறைவாரி பண்டகசாலை இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும், பல்வேறு துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரிகளும் மற்ற துறையினுடைய அதிகாரிகள் பணியாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கொள்முதல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உற்பத்தி துறையோட தொடர்பு வச்சுக்கணும். எவ்வளவு உற்பத்தி பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ண முடியும், மூலப்பொருட்களை கொள்முதல் பண்ணணும்.